பாருங்க அம்மாவால் மயங்க விழுந்துட்டா அதில் இஞ்சால இந்த வெயிலுக்குள்ள வந்து ஈழத்தமிழர் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட இன ஒடுக்குமுறையை வணக்கம் மக்களே, தற்போது வந்து ரெண்டாவது பதிவு பண்ணுறேன். தற்போது வந்து செம்மணியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணியானது தற்போது செம்மணிக்கு போகின்ற இந்த மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. செம்மணி மைதானம் இருக்குது, அதை தொடர்ந்து தான் இந்த போராட்டக்காரர் இந்த பாதை ஊடாதான் செல்ல வேண்டி இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். வேறு உறவுகளை இது தொடர்பாக நிறைய விடயங்கள் நான் பகிர போகிறேன். மக்கள் வந்து அலையாக அவர்கள் இந்த உணர்வெழுச்சியான இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். முன்னுக்கு வலிகிழக்கு பிரதேச சபை வந்து புத்தூர்ன்றது வந்து இந்த நடந்து அந்த ரோட்டுகளுக்கு வந்து தண்ணி அடித்து கொண்டு போய் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி முன்னுக்கு பாருங்கள், இங்கே வந்து கொண்டு இருக்குது.
பாருங்க மக்களை முன்னுக்கு சுயேரியான நிற்கிறார் மற்றது பாருங்க தண்ணி எடுத்து வந்துருக்கணும் முன்னூறு ரோட்டுக்கு பாருங்க மக்களே ஒரு பெரும் அலையாக இந்த மக்கள் பேரணி வந்து கொண்டு போய் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இந்த வெயிலும் கொளுத்தும் வெயிலில் வந்து நம்முடைய மக்கள் தங்களுடைய உணர்வெழுச்சியான இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தம்பி உனக்கு நடந்து போக முடியுங்க அப்படி நீங்கள் போங்க உனக்கு ரைட் அப்படின்னு நடங்க தம்பி ஆள் மேலே வராது பாருங்க தற்போது வந்து இந்த செம்மணி யாழ் வளைவுக்கு இந்த போராட்ட குழுவினர் வந்து கொண்டு போய் நான் அப்படிமா இருக்கு. பாருங்க எவ்வளோ மக்கள் தங்கள் உணர்வெழுச்சியான இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். பாருங்க பாருங்க தற்போது இந்த யாழ் வளைவை நோக்கி மக்கள் படையெடுத்து போய்கொண்டிருப்ப நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே வந்து உணர்வெழுச்சியாக கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க முன்னுக்கும். பாருங்க இதில் வந்து இந்த A9 மறித்து போலீஸார் வந்து தங்களுடைய கடமையில் இருக்கிறேன் பாருங்க. இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே செம்மணி புதைகுழி எங்கே எங்கே செம்மணி புதைகுழி எங்கே எங்கே செம்மணி புதைகுழி எங்கே எங்கே
இல்லை அங்கே ஃபாதர் மேலே சிஸ்டர் மேரெல்லாம் வந்து நிற்கிறேன் முன்னுக்கு. பாருங்க மக்களே, முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தற்போது வந்து இந்த A9 பாதை வந்து தரப்பட்டுள்ளது. பாருங்க, இதில் போலீஸார் வந்து அதில் பாதுகாப்பு கடமையில் இருக்குது. இப்போ தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முன்னுக்கு. தயவு செய்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் பின்னர் அணிதிரளுமாறு அனைவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். மதாதையரின் பின்னர் அனைவரையும் அணிதிரளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு முன்னிலைப்படுத்தி அவர்களின் பின்னர் அணிதிரளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களின் பின்னர் அணிதிரளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பான வேண்டுகோள், தயவு செய்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை முன்னிலைப்படுத்தி அவர்களின் பின்னர் அணிதிரளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து அனைவரும் இன்றைய தினம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் இன்றைய தினம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை முன்னிலைப்படுத்துகிறோம். கொஞ்சம் பின்னாடி. இன்றைய தினம் காணாமலாக்கப்பட்டோர் தினமாக உள்ளது. எனவே நாம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் வடக்கிலும் கிழக்கிலும் வடக்கு மாகாணத்தில் யாழ் மாவட்டத்திலே வடமாகாணங்கள் 5 சேர்ந்து இன்று இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலே கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரை இந்த பேரணி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் சர்வதேசத்திற்கு ஒன்றை தான் கேட்கின்றோம். எமது உறவுகளை இன்று 16 வருடங்களுக்கு மேலாக நாம் காணாமல் ஆக்கப்பட்டு எமது உறவுகள் பெறுமதி மிக்க
தாருங்கள், நீதியை வழங்குங்கள், நீதியை வழங்குங்கள். நாங்கள் நீண்ட தூரமாக செல்கிறோம். ஐயா, ஐயா, எங்களை செய்யலாம் ஐயா. ஐயா, செய்யலாம் ஐயா. ஐயா, நான் இன்னைக்கு எத்தனை வருஷமா தெரியுறேன் ஐயா. ஐயா, நாங்கள் எத்தனை வருஷமா? ஐயா, நாங்கள் எத்தனை வருஷமா தெரியுறோம் ஐயா. நாங்கள் நீதி கேட்டுத்தான் ஐயா தெரியுறோம். ஐயா, நாங்கள் நீதி கேட்டுத்தான் ஐயா தெரியுறோம். எங்களால் இனியும் தாங்க முடியாது, இனியும் தாங்க முடியாது, தாங்க முடியாது. மக்களே, இந்த உணர்வு எழுச்சியோடு மக்கள் கதறி அழுகின்ற ஒரு கண்ணுக்கு மேலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காட்சிகள் நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வந்து எத்தனையோ உறவுகளை பறிகொடுத்த இந்த மக்கள் வந்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், கதறி அழுகிறார்கள். அரசாங்கம், அரசியல்வாதிகள் என்று சர்வசிட்ட இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்களின் மனக்குமுறல்களை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருப்பது உண்மையிலேயே கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. இது வந்து உரியவர்கள் தமிழருக்கான தீர்வுகளை, இந்த புதைக்குழிக்கான தீர்வுகளை, இறந்தவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்களையும் தரக்கூடிய இருக்கும். தொடர்ந்து முனைந்திருங்கள். பாருங்க, அம்மாவால் மயங்க விழுந்துட்டா. அதில் இஞ்சால இந்த வெயிலுக்குள்ள வந்து இந்த போராட்டத்தை உணர்வழிச்சோடு ஏற்படுத்தி வந்தவை வந்து தற்போது அம்மாவால் மயங்க விழுந்து அவர்களின் உணர்வழிச்சியான இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு வேதனைக்குரிய விடயங்களாக இருக்கிறது. பாருங்கள், மயங்கி விழுந்துட்டு அம்மாவால். பாருங்கள், மக்கள் வந்து இந்த A9 வீதியிலிருந்து கதறி அழுகு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அழுகுறல்கள் தான் இந்த மண்ணில் வந்து ஒழித்து கொண்டு போய் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே வந்து தமிழருக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து கட்டாயமே முன்னெடுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் இந்த மக்களின் கோரிக்கைகளாக இருக்கிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உயர்சாதியர் ஐநா மனித உரிமைகள் பேரவை உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச நீதி பொறிமுறையை கோருகிறோம். 30/8/2025 இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் உலகளாவிய ரீதியில் அதிக எண்ணிக்கையிலான காணாமல் போனவர்களை கொண்ட ஒரு நாட்டில் நீதிக்கான எங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருந்து வருகின்றோம். இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் நீதியை நிலைநாட்டுமாறு சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ளுகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் என்பது உலகளாவிய ரீதியில் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் முழு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகிறது. முதலாம் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போது தோன்றிய பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள சமூகங்களை இலக்கு வைத்து இன ஒடுக்குமுறையின் கருவியாக மாற்றியுள்ளன. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்பது மிகவும் நயவஞ்சகமான ஆயுதமாகும். இது முழு சமூகத்துக்கும் நீண்டகால துயரத்தையும் உளவியல் சித்திரவதைகளையும்
ஏற்படுத்துகின்றது. ஈழத்தை பொறுத்தவரையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கவில்லை. எமது உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இலங்கை அரசானது ஈழத்தமிழர் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட இன ஒடுக்குமுறையை கருவியாக இணைத்து பாவித்து வந்துள்ளனர். முள்ளிவாய்க்காலில் உச்சகட்டத்தை அடைந்த இலங்கையின் இனப்படுகொலை போரில் இறுதி கட்டத்தில் 1700 என்ன பாடுபடுவாங்க. அந்த பாடுதான் நாங்களும் பட்டு வாழ்ந்தோம். என் பிள்ளைக்கு 8 வயசு இருக்கும் போதே காணாம போனாரு. 30 வயசுலயே காணாம போனோம். இவ்வளவு நாள் இல்லையே, நாங்களும் எல்லா இடமும் தேடினமே. கடல் கூட சாப்பிடுச்சிருக்கது இதுவரை நடந்து வந்து பாருங்க மக்கள், இதில் வந்து திடீரெண்டும் போலீஸாரும் குவிக்கப்பட்டு உள்ளனர் முன்னுக்கு.